யாருன்னு தெரியாம மேல கைய வச்சிட்டீங்க. உங்க ஒவ்வொருத்தர் சாவும் கொடூரமா இருக்குண்டா. உங்க ஒவ்வொருத்தர தேடி கண்டுபிடிச்சு கொல்லாம விட மாட்டேன்டா. ஏய், என்ன மட்டும் உயிரோட வில்ல என் ஆளுங்க தேடி வருவாங்கடா. ஏய், இன்னும் என்ன தாண்டி பண்ணிக்கிட்டு இருக்க? 5 நிமிஷமா? 5 நிமிஷம் சொல்லிட்டு கண்ணாடி முன்னாடியே நின்னுக்கிட்டு இருக்க. சரி பாய். ஒண்ணும் குறைச்சல் இல்ல. நான் கிளம்புறேன். சரி பாத்து பத்திரமா போயிட்டு வாடி. நான் பாத்துக்கறேன். போயிட்டு மறக்காம ஃபோன் பண்ணனும். ரோட பாத்து பத்திரமா கிராஸ் பண்ணு. உன்னதான். ருத்ரா அனுப்புனார். கோடு கிளிக்கு கக்கூஸ் வரல. என்ன மேட்ரு? ஒருத்தனை போடணும். ஃபோட்டோ டீட்டெயில்ஸ்லாம் எடுத்துக்கின்னு நாளைக்கு வந்து பாரு. ஃபோட்டோ டீட்டெயிலாம் எடுத்துன்னு வந்துட்டேன். எடு. சொந்தக்காரமா? ஐயா அதெல்லாம் இல்லைண்ணா. சரி, தட்டி விட்டா போதுமா? ஆளே முடிச்சிடலாமா? மொத்தமாக முடிச்சிருக்கண்ணா. கூட ஒருத்தன் ஓனா மாதிரி ஒட்டின்னு இருப்பான், அவனையும் சேர்த்து முடிச்சிடண்ணா. ஆதார் கார்டு லைசன்ஸ் வச்சிருக்கியா? லைசன்ஸ் இருக்குண்ணா. கொடு. இனிமேல் கடையாண்ட வரலாம் வச்சுக்காத. முடிச்சுட்டு நானே சொல்லி அனுப்புகிறேன். சரி ஓகேண்ணா. கிளம்பு.
தானே சொன்னேன். ரொம்ப நேரமா உட்காந்து முடியாமா? என்ன சாப்பிட்றியா? டீ வேணுமா? இல்ல இல்ல சிகரெட் ஒன்று. என்ன சிகரெட்டு? ஃபில்டர் தாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, உங்கள் ஃபோன் கொஞ்சம் தரீங்களா? இல்லை என் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடுச்சு, அதான் ஒரு கால் பண்ணிவிட்டு கொடுத்துட்றேன். பாஸ்வேர்ட் தேங்க்ஸ். ஹலோ அம்மா, எங்கம்மா போயிட்ட ஃபோனை வச்சுட்டு எத்தனை தடவை நான் உனக்கு ஃபோன் பண்ணுறது? இன்றைக்கும் ஆஃபீஸ் லேட்டாக தான்மா விட்டாங்க, 10 மணிக்கு தான் விட்டானுங்க. வண்டி எடுத்துகிட்டு வந்தேன், பஞ்சர் ஆயிடுச்சு. சே, பஞ்சர் கடைலாம் இப்போ இருக்காதுமா. எதனா பெட்ரோல் பங்க்கில் தான் போய் காற்று அடிச்சுட்டு தான் வரணும். சரிம்மா, சாப்பிட்டல நீ? மா, ஏமா இப்படி பண்ற? முதல்ல நீ சாப்பிடுமா, போய் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காத. மா நீ சாப்பிடுமா, நான் வரேன். நான் வந்து தொலைறேம்மா. ஃபோனை வைமா, நீ வைமா. சே, என்னாச்சு? ஒன்றும் இல்லைண்ணா. வேடாத வேடாத, ஒன்றும் இல்லை. என்னாச்சு? ஃப்ரண்ட் வீல் பஞ்சர் ஆயிடுச்சுண்ணா. ஐயோ, என்ன பண்ண போறா? பக்கத்தில் எதனா பெட்ரோல் பங்க் இருந்தால் அப்படியே போட்டு போய். ஆமாம், அதுவும் நல்ல ஐடியா தான். பெட்ரோல் பங்க்கு இந்த பக்கத்தில் ஒன்று இருக்குது. அதை விட்டா இந்தாண்ட ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது. நீ எந்த பக்கம் போகிற? கீழ் தெருதாண்ணா, இப்படியே போனால் வந்துடும். அப்படியா? அதுவும் கரெக்டு தான். சரி போ. இரு, எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் பஞ்சர் கடை வச்சிருக்கான். அவன் இருக்கானா வேணா நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன். சீக்கிரம் வருவாங்கல்லண்ணா? அவன் இருந்தானா வந்து இங்கேயே பஞ்சர் போட்டு கொடுத்துட்டு போயிடும். இரு, அவன்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். உட்காருங்க.
இல்லை பரவாயில்ல உட்காருங்க. அவங்க ஃபோன் எடுக்கல. இன்னொரு தடவை ஃபோன் கொடுக்குறீங்களா? அவங்க எடுக்கல. ஓ, $5,000 ஓகேவா உங்களுக்கு? புரியல 5,000 ரூபாங்க. 5,000 புரியல. புரியலன்னா விடுங்க. இல்லை 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 ஆக்சுவலி எனக்கு புரிஞ்சு, பட் எங்கே தப்பாக எடுத்துப்பீங்களோன்னு நினச்சிட்டு இருந்தேன். புரிஞ்சிடுச்சுன்னா போலாங்க. அவ்வளோ சொல்ல வேணாம். உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. சொல்லுங்க. எத்தனை வருஷமா இருக்கீங்க இந்த ஃபீல்டில்? அது எதுக்கு உங்களுக்கு? இல்லை ஃப்ரெஷரா இல்லை எக்ஸ்பீரியன்ஸாக தெரிஞ்சால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும்ல. ஏன் வேலைக்கு ஏதாவது ஆள் எடுக்க போறீங்களா என்ன? இல்லைங்க, அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் அவங்களே சேஃப்டிலாம் பார்த்துப்பாங்க. அதெல்லாம் பக்காவா பண்ணிக்கலாங்க. அந்த கவலை உங்களுக்கு தேவையில்லை. ஓஹோ, போலாமா? போலாமே. அப்புறம் ஒரு கண்டிஷன். நாங்க சொல்ற இடத்துல தான் வச்சுக்கணும். அதான் எங்களுக்கு சேஃப். ஓ, போலாம். அவனும் தான் வரான். சரி. அம்மா ஃபோன் பண்ணிட்டேன். உன் நல்ல நேரம். பையன் இருக்கான், வந்துடுறானா. வந்து இங்கேயே பஞ்சர் போட்டு கொடுத்துருவான். எதுக்கும் பயப்படாத, நான் அவன் கூட இருக்கிறேன். சரியா? சீக்கிரம் வருவார், இல்லைன்னா வீட்டுக்கு வேற போகணும். அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, வர வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன். சரி அதெல்லாம் பார்த்துக்கலாம். அப்புறம் எங்கேருந்து தள்ளினு வர? எங்க ஆஃபீஸ்ல இருந்தே தள்ளின்னு தானே வரேன். இங்கேயா? என்ன கம்மல சரா? பக்கத்துல LNTல. சரி சரி, உக்காரு உக்காரு. இல்ல பரவாயில்ல, உக்காருமா. அஞ்சு நிமிஷத்துல வரேன்னானுங்கம்மா. எவ்வளோ நேரம் ஆகுறானுங்க பத்தியா? இதே வேலை இவனுங்களுக்கு. ஹலோ, இங்கதாம்மா 4-3 ரோடு இருக்குல்ல, பஞ்சர் போடுறவங்க வரேன்னு சொல்லியிருக்காங்க. அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இருக்குமா இருக்குமா இருக்குமா. நீ சாப்பிட்டல்ல? ஏம்மா எனக்கு வெயிட் பண்ற? லேட் ஆகும். நீ முதல்ல சாப்பிடு. இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காது தயவு செஞ்சு. சரி சரி, நான் வந்துடுறேன்னு சொல்கிறேன்ல உன்கிட்ட. நான் வரேம்மா, நீ சாப்பிட்டு படு, அதுக்குள்ளே நான் வந்துடுவேன். ஓகே பாய். யாருமா வீட்டில் இருந்தா? சரி சரி சரி. யாருப்பா? நம்ம புள்ள மாதிரி இருக்குதே. ஆமாண்ணா. இந்த டைம் என்னண்ணா பண்ணிட்டு இருக்க நடு ரோட்டில், அதுவும் ஒரு பொண்ணோட? அட வீட்டுக்கு போயின்னு இருந்தேன்ப்பா. தெரிஞ்ச பொண்ணா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, இந்த வழியாக வந்து நின்றேன். சரி. இந்த பொண்ணு வண்டி தள்ளு வந்துச்சு. என்னன்னு பார்த்தா டயர் பஞ்சரு. அதான் நம்ம பையனுக்கு ஃபோன் பண்ணிடுறேன். ஓ, வரானா? வரேன்னுக்கிறான். அதான் இங்கே 2 பேரும் வெயிட் பண்ணுகிறோம். அது சரி. நேரத்தில் கொஞ்சம் மட்டையா இருந்திருப்பிய, நம்பவே முடியலையா? என்னெல்லாம் பார்த்தா குடியார பையன் மாதிரி இருக்குதுல்ல உனக்கு. சரி போலாம் வாயா. பஞ்சர் போட்டு கொடுத்துட்டு அந்த பொண்ணை அப்படி அமுச்சிட்டு போகலாம். ஏரியா என்ன வாட்டியா? வாயா போலாம். இருப்பா, இப்போ வந்துருவான். வந்துருவானா? வந்துருவான். அவன் எப்படி வருவான்? வாங்க. இங்கேயா? ஆமா, இங்கதான். என்ன இடங்க இது? ஏதாவது லாட்ஜ் ஏஜ்னு கூட்டு போவீங்கன்னு பார்த்தா எங்கே கூட்டு வந்துருக்கீங்க? ஹலோ, உள்ள இருக்குங்க, பேசாம வாங்க. ஓ உள்ளயா? ஏங்க
என்னங்க சுடுகாடு மாதிரி இருக்கு, இங்கே கூட்டு வந்துருக்கீங்க? உள்ள வீடே இருக்குங்க, வாங்க. ஓ, வீடே இருக்கா? வேற என்ன நினைச்சீங்க? நானும் காத்தோட்டமாக அப்படியே அவுட்டோர்லேயே வச்சுக்கலாம் சொல்லிங்கன்னு நினச்சேன். பரவாயில்ல. ஏங்க பாம்பு ஈம்புலாம் எதுவும் இருக்காதுல்ல? உங்களை தான். நாங்க பார்க்காத பாம்பா, பயப்படாம வாங்க. ஏங்க நில்லுங்க, வயல்வெளி மாதிரி இருக்கு, சுற்றி ஒரு வீடையும் காணா, எங்கே தாங்க கூட்டு போயிட்டு இருக்கீங்க? என்னதான் பிரச்சனை உங்களுக்கு? நீங்க என்ன நம்புறீங்களா இல்லையா? நம்புறேன். நம்புறீங்கன்னா கூட வாங்க போலாம். ஏங்க உங்க பேரையா சொல்லுங்க, எவனே தான் வாங்க போங்கன்னு கூப்பிடுறது? நான் வேணா உங்களுக்கு குயிலுன்னு கூப்பிடுவா? ஏங்க இருங்க. ஐயோ ஏங்க, கருப்பு சாரி கட்டிருக்கீங்க, பார்க்க குயிலு மாதிரி இருக்கீங்கன்னு கூப்பிட்டேன். பேர் பிடிக்கலாம் சொல்லுங்க. இங்க பாரு, நீ கொடுக்குற காசு நான் உன் கூட படுக்கிறதுக்கு மட்டும்தான், நீ பேர் வைக்கிறதுக்கெல்லாம் இல்லை. ஓ அப்படியா? அமைதியா வாடா. அதோ அங்க இருக்குல்ல, அந்த வீடு தான், வா. எப்படியா? வெளியே வெயிட் பண்றா, வா என்ஜாய் பண்ணுப்பா. என்ன தல நீ வெளியே வந்துட்டுக்கிற? அது சின்ன பொண்ணாக்குதுப்பா, நமக்கு செட் ஆகாது. ஆன்டி ஹீரோவா நீ? ஏன்பா நீ வேற? இந்தா தம்மடியா? ஓ இன்ஜிரி ஸ்டெல்த்தா? ஆமா. எங்க தூக்குனீங்க அந்த பொண்ணை? இங்கதான் 4-3 ரோட்ல. நான் சீன் தூக்கியிருக்கேன். நம்ம செலக்ஷன் தான். ஆனா என்னைக்கு மாட்ட போறோம் தான் தெரியல. நீ வேற வாய் வச்சு சும்மா இருக்க மாட்டியா? நம்ம ஏன் மாட்ட போறோம்? அந்த ஆளை சொன்னீங்க. அப்புறம் சரக்கு அடிக்கலாமா? இப்பதான் ஏன் சாப்பிட்டு வரேன். பரவாயில்ல, சும்மா கம்பெனி கூட. அட வேணாம்பா. உனக்கு என்னையா ராஜா வாழ்க்கை? யாரு எனக்கு? என்ன பாரு, இந்த தடிங்க வேற செம காணில் இருக்காங்க, தூக்கின்னு போறாங்க பாரு ஒரு நாள். போலீஸா? வர மாட்டேன். எவ்வளவு கத்துனாலும் நீ நானும் மட்டும்தான். ஹலோ, இந்த இடம்லாம் நமக்கு செட் ஆகாது, நீ என் வீட்டுக்கு வா. இல்ல நீங்க வந்து பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். நீ என் வீட்டுக்கு வா. ஹலோ ஹலோ, ஒரு நிமிஷம், நான் சொல்லி தானே கூட்டிட்டு வந்தேன், இங்க உண்மையிலேயே நல்லா இருக்கும், நீங்க உள்ள வாங்க. இந்த இடம் என்னோட வீடு வந்து செம செக்யூரா இருக்கும், அதனால தான் கூட்டு போற சொல்றேன். இந்த இடம் தான் சேஃப் எனக்கு. நான் கூப்பிட்டு இருக்கல இடத்துக்கு, நீ எங்க போற? ஹலோ, நான் முன்னாடியே சொல்லி தானே கூட்டிட்டு வந்தேன், வேற எங்கேயும் நான் வர மாட்டேன், என் இடத்துக்கு தான் நீ வரணும். உன் பேசலாம் கேட்க முடியாது இப்ப, சரியா? நான் சொல்றதா நீ கேட்கணும். இப்ப இடத்துக்கு வருவியா மாட்டியா? என்னால உன் இடத்துக்கு வர முடியாது, நீ இங்க வரதா இருந்தா வா. பாடி முதல்ல, நானும் பாத்துட்டு இருக்கேன். வெரி கை விடுற ஒரு நிமிஷம், நான் தான் சொல்றேன்ல இங்க வான்னு, நீ பாட்டு கைய பிடிச்சு இழுத்துட்டு போய்கிட்டே இருக்க. நான் தானே உனக்கு காசு கொடுக்குறேன். காசு கொடுத்தா நான் சொல்றத தாண்டி நீ கேட்கணும். முன்னாடியே சொல்லி தான் வந்தேன், உன் இடத்துக்குலாம் என்னால வர முடியாது, நீ இங்க வரதா இருந்தா வா. என் இடத்துக்கு உன்னால வர முடியவே முடியாதுடி. முடியாது. இன்னும் முடியல. இங்க போற.
அப்பாடா. பண்ணும்போது ஒரு சத்தம் விட்டா பாரு, அப்படியே மண்டைக்குள்ள ஒரு மாதிரியா. இந்தால ஒரு ரவுண்டு போறியான்னு கேட்டா சின்ன பொண்ணா இருக்கு பிடிக்கலன்றான் அவன். கல்யாணம் ஆயிடுச்சு, பொண்டாட்டிக்கு விசுவாசம் இருக்கணும்னு நினைக்கிறேன். எங்க 2 பேரும் அடிக்கடி மொட்டை பையன் குத்தி காட்டுறியா? இதே வேலையா வச்சுன்னுக்கிற நீ? இடியா அந்த ஆள் கிடக்கா. இப்போ அடுத்து என்னயா பண்ணலாம்? வழக்கம் போல தான். அப்ப என்ன தலைவரே, போன வாட்டி மாதிரி பண்ணி விட்டுருவோமா? நல்லா பண்ணீங்க போன வாட்டி, அன்னைக்கே மாட்ட வேண்டியது ஜஸ்ட் மிஸ். யோ அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை. தேட்டரை கவனமா லைட் ஆஃப் பண்ணமா போய் தூங்கணுமான்னு இரு. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். இதே தான் போன வாட்டியும் சொன்னேன், பார்த்து பண்ணுங்கயா. அதெல்லாம் பாத்துக்கலாம். வாசலுக்கு முன்னாடி குறைந்த விலையில தரமான காய்கறிகளை விற்பனை செய்கிறோம். தக்காளி, கேரட், பீட்ரூட், முள்ளங்கி, முட்டைக்கோஸ், சவ், உருளைக்கிழங்கு. ஹலோ ஹலோ, எங்கடி இருக்க? எவ்வளவு நேரம் நிக்கிறது? பூண்டு. மேலும் எங்களது வாகனத்தில் அவரைக்காய். எவ்வளவு நேரமா நிக்கிறது? சீக்கிரம் கிளம்பி வாடி. வெண்டைக்காய், கத்தரிக்காய், முருங்கைக்காய் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நீ வெறுப்பேத்தாம சீக்கிரம் வாடி. மாங்காய், பாகற்காய், வாழைக்காய், பச்சை மிளகாய். ஒன் வச்சு எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? சேஃப் தாண்டி எல்லாம், சீக்கிரம் வா. சுவையான சமையலை ரேப் பண்ணதுக்கு ஒரு ஆதாரமே இல்ல. காண்டமோடு தான் ரேப் பண்ணேன். என்னை தேடி கண்டுபிடிச்சு போலீஸ்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அந்த கம்ப்ளைண்ட எப்படி ஒண்ணுமே இல்லாம ஆகணும்னு எனக்கு தெரியும். அதையும் மீறி போனேன்னு வையி உன்னை விட்டுருவேன். ஆனா உன் குடும்பத்துல உள்ள ஒவ்வொருத்தர கண்டுபிடிச்சு தேடி கொள்ளுவேன். தேவையா உனக்கு? இப்ப நடந்ததை இதோட மறந்துட்டு வீட்டுக்கு போனோமா, அடுத்த நாள் பழக்கம் போல வேலைக்கு போனோமான் இருக்கணும். புரியுதா? புரியுதா? இது நடந்து 3 நாள் ஆகி கூட இது பத்தி நான் யார்கிட்டயும் மூச்சு கூட விடல. எங்க அவன் சொன்ன மாதிரி அம்மாவை ஏதாவது பண்ணிடுவானோன்னு ரொம்ப பயந்தேன். எனக்கு வேற யார்கிட்ட போய் சொல்றதுன்னு தெரியல. நடந்தது நினைச்சு என்னால அழாமையும் இருக்க முடியல. நான் சோகமாவே இருக்கிறத பார்த்து ஒரு நாள் அம்மாவே கண்டுபிடிச்சிட்டாங்க. எந்த அம்மாக்கு தான் தெரியாது தன்னோட குழந்தை பசியில் அழுவுதா இல்லை பயத்தில் அழுவுதான்னு. வேற வழி இல்லாம நடந்தது அம்மா கிட்ட சொன்னேன். ரொம்ப பயந்தாங்க, பயங்கரமா அழுதாங்க. அவங்க கஷ்டப்படுறது என்னால் பார்க்கவே முடியல. சொல்லியிருக்க வேண்டாமோன்னு தோணுச்சு. என் அம்மாவுக்கு அப்புறம் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட், அக்கா, தங்கச்சின்னு சொல்லிக்க ஒரு உறவு இருக்குன்னா அது நீயா தான். இந்த விஷயத்தை கேட்டப்ப அவளுக்கு பயம் வரல, கோவம் தான் வந்துச்சு. அவனை ஏதாச்சும் பண்ணணும்னு சொன்னேன். அவனை தேட ஆரம்பித்தோம். என்னை தூக்கிட்டு போன எல்லா இடத்துலையும் தேடணும், ராப்பகலாக தேடணும். ஒரு வழியாக அந்த நாயை கண்டுபிடிச்சோம். அவனை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோம். அவன் அடிக்கடி போகிற டீ கடையும் கண்டுபிடிச்சோம். ஃபுல் பிளானும் மியாவோடது தான். இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் நாங்கள் பயந்து எதுவுமே பண்ணாமல் விட்டோன்னா அவன் ஜெயிச்சிட்டான்னு அர்த்தம். இந்த மாதிரி இன்னொரு பொண்ணுக்கு நடக்காமல் இருக்கணும்னா யாராவது திருப்பி அடிச்சுதான் ஆகணும். அது ஏன் நாங்களாக இருக்கக்கூடாது? வரும்போது ஆசை காமிச்சிட்டு இப்ப போனா போயிடுவேன். கையை விடுறா, உனக்கு வேணாம், நீ கிளம்பு. அப்படியா? சரி பாத்துக்கிறேன். ஒரு வாட்டி உள்ள வந்து பாருண்ணா. துப்புரா பேசுறா, எப்படி தூக்குறேன்னு பாரு.
அடிக்கிறாங்க? வாடி. ஹே வாடி. எழுதுக்கிற பாரு. அவன் முகத்துல ஸ்ப்ரே அடிக்கிறா. கயிறு எடுத்துட்டு வா. சொல்லு. காலை கட்டுடி. காலை கட்டு. அதோ காலை. அடிச்சு. ஏய், அவ கையில வச்சு என்னடி பண்ணிட்டு இருக்க? இந்த பாரு. காலை கட்டுனா கையில வச்சு. அவ எழுதுக்கிற பாரு. ஸ்ப்ரே அடிடி. போறடி. வந்து நிறுத்துங்க. யாரு நீங்க? நீ நவுர்மா. ஏய் தள்ளடி. எந்த பொண்ணுனா உதவியாடா. நல்ல அடிமா. நல்ல அடி. ஒருக்கி நாயே. அடி அடின்னு சொல்றல. அடிடி. முதல்ல இத எப்படி அடின்றல. போடு. ஒருக்கி நாயே. என்னடி பாக்க? பயப்படாம அடிடி. அடிடி. போடம்மா. போடுடி. நிறுத்துங்கடி. போதும் சொல்றேன்ல. போதும். நிறுத்துங்க. போதண்டி. கல்லெல்லாம் தூக்கி போடாதீங்க. செத்துக்கிட்டு தொலைய போறான். போதும்டி. அவனை அடிச்சது போதும். கட்டி போடுறதுக்கு கயிறு ஏதாவது இருக்குதான்னு பாரு பக்கத்துல.
உன்னை மாட்டேன் நீ ஏய் உன்னை என்ன பண்ற பாரு அவ்வளவுதான் நீ ஒத்துக்கிட்டீனா உன்னை விட்டுடுவோம் இல்ல உன்னை ஏய் கத்தாதீங்கடி ஏய் எல்லாரும் போடுறீ எல்லாரும் போட்டு தள்ளுறீ ஒருத்தர் கூட எல்லாரும் போட்டு தள்ளுறீ யாரல கை வைக்கறாங்க எல்லாரும் போட்டு தள்ளுறீ கத்தாதீங்கடி கத்தாத ஏய் அண்ணா ஒரு நிமிஷம் நாங்க சொல்றது பொம்பளைங்க கத்துறா எனக்கு பிடிக்காது கேளுங்க நான் இப்படி கத்திக்கிட்டே இருந்தீனா வெறுப்பா இருண்டியம்மா வெறுப்பாயிடுச்சுனா மண்டை சூடாயிரும் கை உதறும் அப்புறம் சுற்றுறோம் பாத்துக்கோ ஏன் மேல கை வைக்கறாங்க எல்லாரும் போட்டு தள்ளுறீ நம்மள பட்டேலுக்கு என்ன திமிர் பத்தே இல்லையா சாவறா ஏய் என்னடா ஒத்த என்ன அடி அடிச்சாங்க தெரியுமா என்னடாச்சு எவ்வளவு கூட்டி வந்து போறானுங்க என்ன வர சாப்பிட்டு பாத்துட்டே இருக்கறேன் ஒத்த போறான்றல ஏய் சொல்றது உட்காருங்கடி என்ன திமிர் பத்தியாங்க ஆம்பள இந்த பக்கம் வாடா மாட்டிடுங்க வா உட்காருங்கடி என்னதான் நடந்துச்சு மூணு பேர் யாரையும் புடிச்சு அடிச்சு வச்சிக்கறானுங்க என்ன ரூட் எடுக்கறானுங்க ஒத்த பாத்துட்டே இருக்கற போறீ எப்பா ஏய் கொஞ்சம் சும்மா இருடி ஏய் சும்மா யாரடி அவன் ஒரு ஆம்பளை போட்டு இப்படி அடிச்சு வச்சிருக்கீங்க சார் எங்க மேல எந்த தப்புமே இல்ல சார் ஏய் நீ பேசாதம்மா எரிச்ச மயிராது ஏய் போய் சொல்றடா இவன் வேற கம்முனுடா நீ சொல்லடியம்மா சார் கிட்ட கொஞ்சம் கரெக்ட்டா சொல்லுமா ஏய் நீ பேசாதம்மா எரிச்ச மயிராது கம்மன் தான் இரமா ஏய் நீ சொல்லடி அவன் என் ஃப்ரெண்ட் தூக்கிட்டு போய் ரேப் பண்ணிட்டானா ஏது ரேப் பண்ணிட்டானா ஏன் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதானே அதுக்கு இப்படி அப்படி அடிச்சு வைப்பாங்க பொம்பளை அடிங்களா போலீஸால அவங்கள ஒண்ணும் பண்ண முடியாதுண்ணா போய் சொல்றாளுங்க ஒத்த போறீ அமைதியாரா பேசிட்டு இருக்கல இதெல்லாம் பெரிய மேட்டரா அதான் நாங்களே ஸ்கெட்ச் போட்டு தூக்கிட்டு வந்துட்டோம் எது ஸ்கெட்ச் போட்டு தூக்கிட்டீங்களா நான் அதான் மாட்டிக்கிட்டீங்களா பாத்துனேங்கற ஒத்த போடுறல சார் தான் சொல்றாருல்ல கொஞ்சம் அமைதியா ஏய் என்னடியம்மா நடந்து போச்சு சப்ப மேட்டர் இதுக்கு போய் தையன்னு குதிக்கிற ஊர்வலத்தில் நடக்காதா என்ன வர்றி இது சின்ன விஷயமா உங்களுக்கு ஏன் ஊர்ல இவ்வளவு பொண்ணு இருக்கும்போது ஒன்ன மட்டும் தூக்கிட்டு வந்து ஜோலியா பார்த்தானா அது நீங்க அவனை தான் கேட்கணும் திமிர பத்தியா இருக்கு நெக்கலா வாயிலே சுட்டுருவேன் சல்லடையா போயிருவேன் கொஞ்சம் சும்மா இருடி சுட்டுக்கிட்ட போறாங்க நான் மட்டும் இல்ல ஏண்டியம்மா அப்படி அழுது தாலியா இருக்கிற அழுகாம பேசுடி இந்த மாதிரி நிறைய பொண்ணுங்க இப்படிதான் பண்ணிருக்கோம் அவனை எப்படி சும்மா விடுறது எப்படி அவன் சாக வேண்டியதுதான் அவனை போன முதல்ல சரி இப்ப என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க நாங்க ஏற்கனவே அவனை நிறைய அடிச்சிட்டோம் சார் இப்போ நீங்க மட்டும் வரலனா நாங்க அப்படியே ஓடி போயிருப்போம் சார் எங்களை ஒண்ணும் பண்ணிடாதீங்க அதுக்காக அவனை அப்படியே சும்மா விட்டு போறீங்களா எங்களை மாட்டிலாம் விட்டுற மாட்டீங்களா அங்கலே பெரிய அக்யூஸ்ட் அவனை நான் போடுறேன் போட்டு போலீஸ் எல்லாம் போனா நாங்க தான் மாட்டுவோம் அவன் சாதாரண ஆள் இல்ல போல உங்களை சும்மா விட மாட்டான் தேடி வந்து கொல்லுவான் என்ன பண்ணலாம்டி நீங்களே சொல்லுங்க ஏண்டி அவனை கொஞ்சம் நெஞ்சு அடி அடிச்சு வச்சிருக்கீங்க அவன் செத்தாதான் நீங்க நிம்மதியா இருக்கலாம் உங்களை விட மாட்டான் அவனை அர்த்தம் போட்டு போயிடலான்ற தப்ப மேட்ரு உங்க நல்லதுக்கு தாண்டி சொல்றேன் புரிஞ்சுக்கீங்க அவனை எதுவும் செஞ்சிடாதீங்க சார் அந்த பாவம் எங்களை சும்மா விடாது இருங்கடி அவனை கொன்றவா வேண்டாமா நான் கேட்கல நான் முடிவு பண்ணிட்டேன் அந்த பாடை கொல்றதுன்னு அப்புறம் இதுகளையும் சேர்த்து பாய்க்கிறேன் பொம்பளைகள் இந்த ஆம்பளை ஏன் தான் அந்த பாடுபடுத்துறாங்களோட காவாளி போயிடுவோம் உங்க ஒவ்வொருத்தர் சாவும் கொடூரமா இருக்குண்டா ஏய் யாருன்னு தெரியாம மேல கைய வச்சிட்டீங்க என் ஆளுங்க தேடி வருவாங்கடா ஏய்